Welcome to RSR Max, 11th Standard Limits and Derivatives, Exercise 12.1, sum number 20. Evaluate the limit x tends to 0 of sin ax plus bx by ax plus sin bx. Limit x tends to 0 of sin ax plus bx by ax plus sin bx. A plus b not equal to 0. First we try with the direct substitution. Direct substitute பண்ணோம்னா இந்த இடத்துல x க்கு பதிலாக 0 போடுவோம். லிமிட் வந்து 0. இப்போ இங்கே x க்கு 0, இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0, இங்கே 0 வரும். sin 0 0. therefore டோட்டலாக இது லிமிட்டை அப்ளை பண்ணி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது என்ன ஃபார்மில் வரும்னா 0/0 ஃபார்ம், தட் இஸ் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். மோரோவர் இந்த மாதிரி சைன் கணக்கு வந்தாவே இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். லிமிட் தீட்டா டென்ஸ் 0 ஆஃப் சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு 1. அதாவது இந்த சைனில் வந்து இங்கே உள்ள நம்பரும் இங்கே உள்ள நம்பரும் சேமாக இருக்கணும். இந்த தீட்டா டென்ஸ் 0வாக இருக்கணும். லிமிட் நம்பர் வந்து 0வாக இருக்கணும். இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா சைனில் ஆன்சர் 1. இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த சம் ஃபுல்லாகவே வி ஆர் கோயிங் டு அப்ளை தட் ஒன். நவ் டிவைட் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை எக்ஸ். இந்த நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எக்ஸால் டிவைட் பண்ணிக்கிறோம். sin ax plus bx divided by x divided by denominator ax plus sin bx by x. லிமிட் x to 0 ஆஃப் இந்த எக்ஸால் தனித்தனி டைமாக டிவைட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு sin ax by x ப்ளஸ் bx by x, அதுபோல் ax by x ப்ளஸ் sin bx by x தனித்தனியாக டிவைட் பண்ணிடும். இந்த எக்ஸால் ரெண்டு டைம் தனித்தனியாக டிவைட் பண்ணிடும், டினாமினேட்டரையும் தனித்தனியாக டிவைட் பண்ணிடும். அப்போ இந்த எக்ஸு கேன்சல் பண்ணிட்டாங்க. இது வந்து பண்ண முடியாது, சைன் தீட்டாவில் உள்ளது. இந்த எக்ஸையும் மறந்து கேன்சல் பண்ணக்கூடாது. இது வந்து தனி அல்ஜிபிரிக்ஸ் எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். அதுபோல் இங்கே வந்து இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணலாம். இங்கே உள்ள சைனில் உள்ள ஏஎக்ஸும் இதையும் கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வச்சுருங்க. அதே போல் இங்கேயும் சைன் பிஎக்ஸ் பை எக்ஸ். இந்த டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டையுமே எக்ஸால் டிவைட் பண்ணோம். தனித்தனி டைமாக பிரிச்சுக்கிட்டோம். டிவைட் பண்ணும்போது இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகும், இங்கே எக்ஸ் கேன்சல் ஆகும். தர்ஃபோர் இங்கே லிமிட் வந்து பேலன்ஸ் வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஆஃப் சைன் ஏஎக்ஸ் பை எக்ஸு ப்ளஸ் பி மட்டும் இங்கே இருக்கும். இந்த இடத்துல வந்து எக்ஸு கேன்சல் ஆன பிறகு ஏ ப்ளஸ் சைன் பிஎக்ஸ் பை எக்ஸ். நமக்கு வந்து இந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும்னா இங்கே நம்பர் இந்த நம்பர் சேமாக இருக்கணும். இப்போது இங்கே போடும்போது சைன் ஏஎக்ஸ் பை எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே போடும்போது சைன் பிஎக்ஸ் பை எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபார்முலா அப்ளை ஆகணும்னா இங்கே உள்ள நம்பர் வந்து இங்கே வரணும். அதுபோல் இந்த இங்கே உள்ள பிஎக்ஸ் இங்கே வரணும். எது மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஏ மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ ஏஎக்ஸ் பை ஏஎக்ஸ் வந்துடும். இங்கே போகிறதா இருந்தால் ஒரு பி மிஸ்ஸிங்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துல வந்து ஒரு ஏ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். இந்த டிவிஷனில் ஒரு ஏ போட்டு பக்கத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு இங்கே இன்ட்டில் ஒரு போட்டுக்கிறோம், ஏ போட்டுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் திருப்பி இதே வந்துடும். அதனால் நோ வேல்யூ சேஞ்ச். தர்ஃபோர் இந்த ஏஎக்ஸ் வர மாதிரி இங்கே ஒரு ஏ போட்டுக்கிறோம் டிவிஷனில். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நியூமரேட்டரில் இந்த இடத்துல ஒரு ஏ போட்டுக்கிறோம். இந்த பி அப்படியே இருக்கும். அதுபோல் இங்கே வரும்போது இந்த ஏ ப்ளஸ் இங்கே வந்து சைன் பிஎக்ஸு இங்கே பி வரணும். அப்போ இங்கே ஒரு பி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். பக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு இன்ட்டில் ஒரு பி போட்டுக்கிறோம். டினாமினேட்டர் ஒரு பி, இங்கே ஒரு பி போட்டாச்சு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா இந்த சம் வந்து இந்த ஃபார்முலா அப்படியே வந்துடும். சைன் ஏஎக்ஸ் பை ஏஎக்ஸ், இந்த சைன் பிஎக்ஸ் பை பிஎக்ஸ். நார்மலாக எக்ஸ் டென்ஸ் டு 0னா ஆட்டோமேட்டிக்காக ஏ இன்ட்டு எக்ஸ் டென்ஸ் டு 0, பி இன்ட்டு எக்ஸ் டென்ஸ் 0, எனி கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அது ஒன்றும் சேஞ்ச் இல்லை, அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. அப்போ அதை அப்படியே போட்டுக்கலாம். தர்ஃபோர் இந்த லிமிட்டை வந்து ரெண்டுக்கும் அப்ளை பண்ணணும். இதுக்கு அப்ளை பண்ணணும். இங்கே அப்ளை பண்ணிடலாம். இங்கே வந்து எக்ஸ் டேமே இல்லை, அதனால் லிமிட்டே அப்ளை பண்ண தேவையில்லை, அப்படியே பிஏ போட்டுக்கலாம். இப்போ வந்து லிமிட் ஆஃப் இந்த ஒரு சம் இருக்குது, லிமிட் ஆஃப் இங்கே ஒரு 2 நம்பர் இருக்குது. இப்போது லிமிட் ஏ எக்ஸ்டென்ஸ் 0 ஆஃப் ஏ இன்ட்டு சைன் ஏஎக்ஸ் பை ஏஎக்ஸுக்கு ஒரு ஃபஸ்ட் லிமிட்டு ப்ளஸ் பியை தனியாக போட்டுக்கிறோம். அதுக்கு லிமிட் தேவையில்லை, ஏன்னா எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வந்தால் தான் லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல எக்ஸே கிடையாது, அது கான்ஸ்டன்ட் தான், அதை அப்படியே வச்சிடலாம். டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் அதுபோல் இந்த ஏ கான்ஸ்டன்ட், அதை அப்படியே இங்கே வச்சுருங்க, நோ சேஞ்ச். அப்புறம் இதில் பொறுத்த வரைக்கும் இந்த இங்கே லிமிட் வரும்போது சைன் பிஎக்ஸ் பை பிஎக்ஸ். இந்த பிக்கு இங்கே வந்து பிக்கு லிமிட்டு கிடையாது, இங்கே ஏக்கு லிமிட் கிடையாது, தனியாக பிரிச்சிட்டோம். இப்போ இங்கே உள்ள ஏ தூக்கி லிமிட்டுக்கு முன்னாடி போட்டுடலாம், எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல போட்டாச்சு. இந்த டினாமினேட்டரில் இங்கே உள்ள பியை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். அப்போது இந்த ஏ ஃப்ரண்ட்டில் போட்டோம்னா ஏ லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 ஆஃப் சைன் ஏஎக்ஸ் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தனியாக லிமிட் தேவையில்லை. அதுபோல் இங்கே டினாமினேட்டரில் ஏ ஃப்ரண்ட்டில் போட்டேன், இங்கே உள்ள பியை தூக்கி முன்னாடி போடுறோம். பி இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் 0 சைன் பிஎக்ஸ் பை பிஎக்ஸ். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் டென்ஸ் 0னா ஏஎக்ஸ் ஆல்சோ டென்ஸ் 0, b tends to 0 means x tends to bx also tends to 0. அதுபோல் இப்போ வந்து தீட்டா ஃபார்முக்கு வந்துட்டு இந்த லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 ஆஃப் இங்கே ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்போ இங்கேயும் சேமாக இருக்குது, இங்கேயும் சேமாக இருக்குது. we can apply the limit. therefore இந்த ஏ அப்படியே வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா படி இந்த லிமிட்டுக்கான ஆன்சர் 1, அது இங்கே போட்டோம். பக்கத்தில் உள்ள ப்ளஸ் பி அப்படியே இருக்குது, டிவைடட் பை இங்கே ஏ தனியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த அதே ஃபார்முலாவை நம்ம இங்கே இதுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்போ பி இன்ட்டு இதோட லிமிட்டுக்கான ஆன்சர் வந்து 1. therefore ஏ ப்ளஸ் b into the limit answer 1 using this formula. Therefore a into 1 a
plus b divided by a plus b into 1 b. Therefore a plus b by a plus b is equal to 1. That is answer to this. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இல்லாத நம்பர் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது, இந்த இங்கே வந்து ஏ இல்லைன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்ல, அதுபோல் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நெசசரி டு மேக் த சம் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். இந்த கண்டிஷன் கொடுத்துருக்கா பாருங்கள், ஏபி ஏ ப்ளஸ் பி நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஏ ப்ளஸ் பி 0 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் இங்கே வரும்போது என்ன ஆகிடுது, இன்ஃபினிட்டி மாதிரி 0/0 ஃபார்மில் வந்துடும். அதனால தான் கண்டிஷன் முதலே கொடுத்துட்டாங்க. தேர்ஃபோர் இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் தி ஆன்சர் இஸ் இந்த கொடுத்த லிமிட்டோட ஆன்சர் வந்து 1. ட்ரை மோர் சம்ஸ் லைக் திஸ். இந்த sin theta by theta ஃபார்முலா, tan theta by theta ஃபார்முலா, x power n minus a power n by x minus a அந்த ஃபார்முலா, இது எல்லாமே அடிக்கடி லிமிட்டில் யூஸ் ஆகும். பி தரோ வித் திஸ். ஓகே, இது இந்த சம் எல்லாத்தையுமே தரவாக பார்த்துங்க. இட் வில் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் as many friends as possible. Thank you.